ஆளுங்கட்சி நிம்மதியாக தனது பணிகளை கவனிப்பதும் எதிர்க்கட்சி போராடுவதும் தான் அரசியலின் இயல்பு. தமிழகத்தில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற இந்நாளில் மக்கள் உறுதியேற்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பல இடங்களில் கஞ்சா கிடைக்கிறது. இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். தமிழகத்திற்குள் கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு என MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,400,000க்கும், கிராமுக்கு ரூபாய் 50 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 12,550க்கும் விற்பனையாகிறது. ரயில் தண்டவாளங்களில் வீசப்படும் கழிவுகளை துரிதமாக அகற்ற வேக்யூம் அசிஸ்டட் ட்ராக் கிளீனர் என்ற இயந்திரம் குஜராத் சபர்மதி பணிமனையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.